ஹாய். கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எல்லோரும் ஜூக்கு கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் நாங்கள் வேற ஒரு ஜூக்கு போயிருந்தோம். அந்த ஜூவில் வந்துட்டு எங்களுக்கு டைம் பத்தலை, அக்வேரியம் ஃபுல்லாக பார்க்க முடியல. அதனால வந்து இந்த டைம் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் இந்த ஜூ. ஆனால் வந்து ஜூ கொஞ்சம் சின்னது, அதனால வந்து அந்த ஜூக்கு கிளம்பிட்டோம். இந்த ஜூ நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும். அதனால நாங்கள்லாம் கொஞ்சம் நேரமாகவே எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு கிளம்பிட்டோம். இந்த தடவை நாங்கள் மட்டும் போகல, எங்கள் கூட எங்கள் நெய்பர் ஒருத்தவங்களும் வராங்க. அவங்க நான் ரீசெண்டாக தான் வந்து ஒரு டைம் நான் அந்த செரி பிளாசம் பார்க்க போனப்போ அவங்கள நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அவங்க எங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க. அதனால அவங்களையும் போய் அப்படியே பிக் பண்ணிவிட்டு போகிற வழியிலேயே வால்மார்ட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு திரும்பவும் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து இந்த ஜூ வந்து 3 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நாங்கள் சீக்கிரமாக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் கிட்ஸோட ஜோனுக்கு தான் போயிருந்தோம். கிட்ஸ் ஜோனில் வந்துட்டு கோட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளே ஏரியாலாம் இருந்துச்சு. நாங்கள் போன டே வந்துட்டு கொஞ்சம் வீக்கெண்டுங்கிறதுனால நிறைய கூட்டமாக இருந்துச்சு. எங்கள் நெய்பருக்கு வந்து ஒரு பையன், அவங்க பாப்பா வந்து எங்கள் பாப்பா விட வந்து 1 இயர் பெரிய பாப்பா. அவங்க பாப்பா நடக்கிறத பார்த்து எங்கள் பாப்பாவும் வந்துட்டு நானும் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடந்துகிட்டே இருந்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் எங்கள் பாப்பாவை இவ்வளோ தூரம் நடக்க வச்சு கூப்பிட்டு போனதே இல்லை. தூக்கிக்கிறேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு குடுன்னு ஓடிட்டே இருந்தாங்க. குழந்தைங்க மோஸ்ட்டாக வந்துட்டு இன்னொரு குழந்தை என்ன பண்ணுதோ அதை அப்படியே பண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி எங்கள் பாப்பாவும் வந்துட்டு அவங்க பாப்பாவை பார்த்து நடந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்க பாப்பா வந்து பேபிங்கிற ஒரு வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வேர்டையுமே இவங்க வந்து சொல்ல ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி கிளைமேட்டுமே 12 டிகிரிஸ் இருந்துச்சு. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. வீட்டுக்கு வரும்போதே எங்கள் பாப்பா சரியான அழுகாச்சு, ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அந்த கிளைமேட் அவங்களுக்கு ஒத்துக்காதனால லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருந்துச்சு. காலையிலேயே இதே மாதிரி டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு பால் குடிக்க வச்சுட்டு அவங்கள அப்படியே தூங்க போட்டுட்டேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.